Hi, welcome to Awesamtech videos. My name is Saravanan Nagaraj. இன்னைக்கு most exciting iPhone 12 Pro Max பற்றி பார்க்க போகிறோம். இது நான் ரொம்ப எதிர்பார்த்த ஃபோனு. இதுக்கு முன்னாடி 11 Pro Max யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சரி ஓகே பெட்டர் சென்சர், பெட்டர் லென்ஸ் and obviously better display அப்படின்னு சொன்னாங்க. Then it comes with a lot of new features. So I wanted to see how it is going to be. So இது வந்து ஒரு 2 days நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So based on my 2 days experience என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆச்சா இல்லையா அப்படின்றத பார்க்க போறோம். நான் அதிகமாக ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்கு கம்பேர்ட் டு 11 Pro. அதுதான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போறேன். Let's get started. Feel of the phone. It's basically ஆப்வியஸாக ஷேப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிடிக்கிறப்ப வந்து 11 Pro வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இது கேஸ் போடாமல் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. டிஸ்பிளே வந்து பெருசாக இருக்குது. ஸோ ஐ வாட்ச்ட் மூவி வித் திஸ் ஒன். பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், டெஃபினெட்லி அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி கீபோர்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா இட் ஹேஸ் அ பிட் மோர் ஸ்பேஸ். அதனால் வந்து இட் கிவ்ஸ் அ பெட்டர் ஃபீல் டு யூஸ் அ கீபோர்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் பார்த்தோடனே ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா இதோட சைஸ், லென்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சென்சரோட சைஸும் பெரிய சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லென்ஸ் வந்து 3 லென்ஸ் இருக்குது ஆப்வியஸாக, லைக் 11 Pro Max. ஸோ ஒரு லென்ஸை பற்றியும் தனித்தனியாக பார்ப்போம். அல்ட்ரா வைட் அண்ட் டெலஃபோட்டோ ஒரு 50mm லென்ஸ், ஒரு 62mm லென்ஸ். கேமராவில் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் வந்து அதே தான் இருக்க போகுது. ஆனால் வைட் ஆங்கிள்லையும் டெலஃபோட்டோலையும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. டெலஃபோட்டோ முன்னாடி வந்து 52mm இருந்தது, இப்போ 65. அது நல்ல ஒரு வித்தியாசத்தை என்னால் பார்க்க முடியுது. அது ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், பார்க்கலாம். வைட் ஆங்கிளில் வந்து சென்சரோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னால் மச் டிஃப்ரென்ஸை பார்க்க முடியல. இமேஜஸை கம்பேர் பண்ணுவோம். 11 Proக்கும் 12 Proக்கும் நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய வித்தியாசம், ஆப்வியஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இமீடியட்டாக என்னால் பார்க்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த லைடர் சென்சர் வந்து நைட் மோடுக்கு வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ நைட் மோடு வந்து 11 Proலையும் இருக்குது. ஆனால் இந்த 12 Pro Maxல வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதில் 3 seconds ஆச்சுன்னா இதில் வந்து 1 second 1.5 secondsலேயே வந்து 12 Pro Max எடுக்குது. ஸோ இந்த லைடர் சென்சர்ஸ் வந்து இப்போ ஃபோட்டோவுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் இட். இன்னையிலேருந்து ஒரு 1 year 1.5 yearsல பார்த்தீங்கன்னா இந்த சென்சரை யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நிறைய ஆப்ஸ் வரும். ஸோ அப்போ வந்து 11 Proவோட கம்பேர் பண்ணுறப்போ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக. இப்போ நம்ம இமேஜ் கம்பேர் பண்ண போகிறோம். 11 Pro Maxக்கும் 12 Pro Maxக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக 52mm 11 Pro Max, 12 Pro Max 65mm. ஸோ அதனால் கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் க்ளோஸராக இருக்குது. இதில் ஒரே ஒரு வித்தியாசம் நான் என்ன பார்க்குறேன்னா ஸ்கின் டோன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 11 Pro Maxல வந்து வார்மர் ஸ்கின் டோன், அதாவது கொஞ்சம் எல்லோவாக இருக்குது. 12 Pro Maxல தட் இஸ் மச் பெட்டர். இந்த இமேஜ் வைட் ஆங்கிள் லென்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் 11 Pro, ரைட் சைடில் 12 Pro. ஸோ 12 Pro வந்து கொஞ்சம் ஹேஸ் அ கான்ட்ராஸ்டி ஃபீல். 11 Pro வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. And also little bit the pinch sharper compared to 11 Pro. So அந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான் நான் பார்க்குறேன். This is a wider lens. Ultra wideல பார்த்த மாதிரியே wide lensலையும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பெட்டராக இருக்குது. இது வந்து லோ லைட்டில் எடுத்தேன். இந்த ஃபோட்டோ வந்து லோ லைட்டில் எடுத்தது. வித் 2x zoom. லெஃப்டில் இருக்கிறது வந்து 11 Pro 2x zoom. ரைட்டில் இருக்கிறது வந்து it's 2.5x zoom as they say. ஸோ இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கொஞ்சம் மூமெண்ட்டோட எடுத்தேன். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து கேப்சர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல தான் என்னால் வந்து இந்த லைடர் சென்சர் வந்து இட் டஸ் அ ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஸோ ஈவன் மூமெண்ட் இருந்தாலும் இட்ஸ் நாட் ஆஸ் ஷேக்கி லைக் இந்த மாதிரி 11 Proவில் இருக்கிற அளவுக்கு அது வந்து பிளர் ஆகலை. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர். இந்த இடத்துல தான் ஐ சி obvious difference. அது மாதிரி செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 12 Pro Max which is a bit sharper compared to 11 Pro Max. நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா it is bit sharper compared to 11 Pro Max.
ஸோ 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பராக இருக்குது கம்பேர்ட் டு 11 ப்ரோ மேக்ஸ். ஸோ 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் மச் பெட்டராக இருக்குது. யூஸ்வலாக நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்க்கு டெஃபினட்டாக இட் ரிக்வயர்ஸ் மோர் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதில் வந்து 12 ப்ரோ மேக்ஸ் வந்து இட் டெலிவர்ஸ் கிரேட் ஒர்க். இப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ரெண்டுத்துலேயும் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட்ஸ் அபவுட் 1 minute வீடியோ. அதை எடிட் பண்ணி ரெண்டுத்துலேயும் ஒரே சேஞ்சஸ் தான் பண்ணேன். 12 ப்ரோ மேக்ஸில் 1 minute ஆகுது, 11 ப்ரோ மேக்ஸில் ஆல்மோஸ்ட் 2 minutes வந்து ஆகுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் அ பெட்டர் பர்ஃபார்மிங் ஃபோன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்ஸ் மாற்றுறதுலேருந்து நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபாஸ்டர். யூ கேன் ஆக்சுவலி விசிபிளி சி தட். ஸ்டெபிலைசேஷன் பொறுத்த வரையும் நான் எப்பயுமே வந்து ஐஃபோன் வந்து கிம்பிள் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் மச் பெட்டர். ஐ கேன் கம்பேர் இட். ஐ மீன் 100% என்னால் கிம்பிள் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் 11 ப்ரோவோட கம்பேர் பண்ணுறப்போ இட் இஸ் மச் பெட்டர். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஓன்லி வைட் ஆங்கிள் லென்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் பெட்டராக இருக்குது. ஸோ த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நான் இங்கே வந்து வாங்கினேன், நான் யூஎஸில் வாங்கினதுனால இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப காசு கம்மி தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 128 GB வந்து 1,19,000. அதே மாதிரி 256 பார்த்தீங்கன்னா 1,29,000. அதுக்கப்புறம் 512 பார்த்தீங்கன்னா 1,49,000. ஸோ அதோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 81,000 rupees. அது பார்த்தீங்கன்னா 2 year கான்ட்ராக்டோட வரும். இங்கே வர்ற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இப்போ ஏர்டெல் இருக்குதுன்னா ஏர்டெல்லோட வந்து 2 வருஷம் நீங்கள் கான்ட்ராக்ட் ஒன்று போடணும். ஆக்சுவலாக நான் வந்து வேறு கம்பெனிக்கு மாற மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 81,000 rupees இந்தியன் வேல்யூ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ இட் இஸ் சீப்பர் கம்பேர்ட் டு இந்தியா. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா இஸ் இட் ரெக்கமெண்டட் டு பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ப்ரோக்கும் 12 ப்ரோக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. பர்ஃபார்மன்ஸில் டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இல்லை கேமிங்கில் இருந்தீங்கனாலோ அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி தெர் இஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து யூ நீட் டு பே மச் அட்டென்ஷன் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆல்சோ. ஏற்கனவே நீங்கள் 11 ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா 11 ப்ரோ மேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் குட் டு ஹேவ் த சேம் திங். அடுத்து வர்ற வீடியோஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஐஃபோனில் ஜென்ரலாக 12 ப்ரோ மேக்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக ஐஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டுறாங்க, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குவிக் கைடன்ஸ் வீடியோ வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அதையும் பாருங்கள், இட் வில் பி யூஸ்ஃபுல். அதே மாதிரி கிம்பிள் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் கிம்பிள். ஸோ இதை வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன், இதனால் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது வீடியோவில் அப்படின்றத பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஈவன் நீங்கள் கேமரா இல்லாமல் இருக்கலாம், பட் ஃபோனில் வந்து எப்படி பெட்டர் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி எல்லாம் வந்து பார்ப்போம் in the future videos. If you like this video, give me a thumbs up. Thank you.